ஃப்ரெண்ட்ஸ், TDA 7297 டோலோல்டு டிசி செட்டுக்கான நம்ம ஒரு ஃபுல் கிட்டு தான் இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்மளுடைய டெக்னீஷியன் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்றத போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈஸியான மெத்தட், ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். இப்போ வர காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி செட்டு வந்து அதிகம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகும். இதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் நம்மளுடைய போர்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் கொடுக்க போகிற குவாலிட்டி பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது என்னென்ன இந்த ஃபுல் கிட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், இது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா TDA 7297 போர்டு ஒரு சேனலுக்கு வந்து 15 வாட்ஸ் வரும். 15 வாட்ஸில் நீங்கள் 2 8 இன்ச்சு ஊஃபர் வரைக்குமே பயன்படுத்தலாம். இப்போதைக்கு நாங்கள் டிராக்டருக்கு எல்லாத்துக்குமே இது தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்கள் டெக்னீஷியனும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த 3VC BT வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வயரிங் சால்ட்ரிங் பண்ணாத, அதாவது இந்த 6 கண்ட்ரோலுக்கு சால்ட்ரிங் பண்ணாத, நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினெட்டில் டேரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து லைனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருப்போம். ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வயரை நீங்கள் இந்த போர்டுக்கு டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் எப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷனாக லைனாக அடிச்சிங்கனாலே போதும், வரிசையில் அடித்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எல்இடிக்கான வோல்ட்டு, USB BTக்கான 12 வோல்ட்டு, ஆடியோ இன்புட் செக்ஷனு, சுவிட்ச் கனெக்ஷனு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பேன். இதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து டேரெக்டாக பேட்டரியோட சப்ளை கொடுக்கணும், இங்கே சுவிட்சோட லைன் கொடுக்கணும். இதுக்கான வயரிங் எல்லாமே நான் ஃபுல் கிட்டாக கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நாபுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற வீடியோஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏறி இறங்காது, ஒரே ரவுண்டாக வந்து சுற்றும் அந்த நாபு. அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம இது கொடுத்துருவோம். சில கேபினெட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே மலை ஏறி இறங்குற மாதிரி இறங்கும், அது மாதிரி இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ரவுண்டாக வந்து அது ப்ரொடெக்ஷன் ஆகும். இப்போ அது மாதிரி வந்து ஆன் ஆஃபுக்கு வந்து டேக்கல் சுவிட்சு கொடுப்போம். நீங்கள் கம்பல்சரி வேணும்னா அதை ஃபுல் கிட்டாக ஆர்டர் போட்டுக்கோங்க, இல்லை செப்பரேட்டாகவும் இதை கொடுத்துருக்கோம், நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சில பேர் வந்து ஃபுல் கிட்டாக கொடுத்துருங்க, சிரமமாக இருக்குது அப்படி சொல்லுவீங்க. இது வந்து FM ஆண்டனா வயரு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4mm வயரில் தான் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. அது மாதிரி ரிப்பன் வயரு HDயில். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயரு இங்கேருந்து இங்கே டேப் பண்ணுறதுக்கு, அதாவது இது ஆம்பிளிஃபையருக்குள்ளே வச்சு காமிக்கிறேன், இதை ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. இதை வந்து டேப் பண்ணுறதுக்கான வயரு, மொத்தமான வயர் தான். இது வந்து எவரெஸ்ட் பிராண்டில் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி இந்த டேக்கல் சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷர் 2 கொடுப்போம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உல்ட்டாவும் போடணும். இது பெரிய ஹோல்ஸாக கொடுப்பாங்க. நம்மளுடைய கம்பெனி கேபினெட்டில் அந்த பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய கம்பெனி கேபினெட் வாங்கும்போது ஒரு டீலர்ஸ் வந்து அங்கேருந்து அசம்பிள் பண்ணி கொடுக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க வந்து நேம் வந்து, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, அதுக்கான நேம் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து நம்மக்கிட்ட இதுவும் இருக்கும். நம்மளுடைய கம்பெனி நேம் வேணும்னு கேட்குற நபர்களுக்கும் நம்மளுடைய கம்பெனி நேம் போட்டு கம்பல்சரி கேபினெட் கிடைக்கும். அது மாதிரி RR பிராண்ட். ஆக்சுவலி RR பிராண்டை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அதனோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா இது 0.9 ஷீட்டு. இந்த 0.9 ஷீட் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கிட் ரேட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு. அதாவது ஃப்ரண்ட்டு டோரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0.9 ஷீட்டு தான். இது பிளேட்டு எல்லாமே 0.9 ஷீட்டு தான். உங்களுக்கு நான் வீடியோஸில் அதை காமிக்கும் போது இதனுடைய திக்னஸ் குவாலிட்டி தெரியும். நான் கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. இது கேபினெட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இது தான், பேக் பேஜ் இது தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டு மூடுறதுக்கான 4 ஸ்க்ரூ கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேக்லெட் ஒயர் போடும்போது கேபினெட்டில் அப்படியே போட்டால் ஒயர் கட் ஆயிரும். இதை போட்டு நீங்கள் போடும்போது அது மாதிரி ஆகாது. அது மாதிரி 6 பின் வேக்லெட் ஒயர் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். இவங்க பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன், ஆக்சுவலி இப்படி மடக்கி வச்சு காமிக்கிறேன். ரொம்ப அது கேமராவிலே ஃபுல்லாக வர மாட்டேங்குது. இவ்வளோ நீட்டுங்க, தெரியுதுங்களா, இவ்வளோ நீட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஒயர் குவாலிட்டி பார்த்துட்டிங்கனாலும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதையும் சீவி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா
நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டி கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும். ரெண்டாவது நம்ம ஷாப்பில் வாங்கி அசம்பிள் பண்ணுறவங்களுக்கும் இந்த வெஹிக்கிள் ஒயர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ஃபுல் காம்போவாக கொடுக்குறோம். இப்போ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது நிறைய நண்பர்களுக்குள்ளே தாட் இருக்கும். அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே பிராண்டில் நம்ம ரெகுலராகவே நம்ம ஐப்ளே யூஸ் பண்ணுறோம். ஐசின்னா ஐசி பெரிய ஐசி போட்டது, அதாவது நீட் ஐசி போட்டது இதுவும் கொடுக்குறோம். அதாவது 2 மெத்தடாக இதை ஆட் பண்ணியிருப்பேன் ப்ரொஃபைலில். அதாவது யூஎஸ்பி போர்டு போட்டு, அதாவது ஐப்ளே பிராண்ட் யூஎஸ்பி போட்டு ஒரு கிட்டு வந்து சேவில் கொடுத்துருப்பேன். அது மாதிரி பக்காரியா பிராண்டு ஒயிட் டிஸ்பிளே, இது கவர் விட்டு பிரிக்கலாம் அப்படியே காமிக்கிறோம். இதுவுமே நீட் ஐசி போட்டால் தான். ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி குவாலிட்டியாக வரும். ஓகேங்களா, பேனலும் அது மாதிரி குவாலிட்டியாக வரும். இது வந்து ஒரு செட்டாக வச்சு உங்களுக்கு இதே கிட்ட யூஎஸ்பி போர்டு மட்டும் மாற்றமாகும். இதை வந்து ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டைமுகள் ஒதுக்க முடியல நம்ம நண்பர்களுக்காக. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி கூட ஒரு 10 மெட்டீரியல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைலில் போய்ட்டு பாருங்கள். இப்போ இதை பற்றி ஃபிட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஃபிட்டிங் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. ஒரு ட்ரில்லிங்கு கூட நீங்கள் பண்ண தேவையில்ல, எல்லாமே ஆக்சுவலி வந்து கம்பல்சரி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் அந்த கேபினெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கிட்ட பொறுத்தளவுக்கு நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் பண்ணும்போது ஒரு சிலது மாறும், அதையும் நான் வீடியோஸ்லேயே சொல்லிடுறேன். இது மாதிரி இந்த கிட்டு எடுக்கும்போது கம்பல்சரி எல்லா வேலையும் நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும் போதும். ஸ்க்ரூ டிரைவர் அவ்வளோதான் நண்பர்களே. மீதி எதையுமே நீங்கள் அந்த ட்ரில்லிங்கோ இந்த ஹார்ட் ஒர்க்கான வேலையை நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்ல, எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். இப்போ வந்து கண்ட்ரோலோட விஷயம் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோஸில் வந்து ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இது பயன்பாடாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 செட்டு கூட அடிக்கலாம். அவங்களுடைய திறமை பொறுத்து இருக்குது. எந்த ஒரு ட்ரில்லிங்கும் இல்லாமல் டஸ்ட்டு படியாமல் ஆக்சுவலி கடையில் வேலை செய்கிற இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கூட இந்த ஒர்க் பார்க்கலாம். ஆக்சுவலி நிறையா கடைகளில் லேடிஸ் ஒர்க் பார்ப்பாங்க எலக்ட்ரானிக் ஷாப்பில், அவங்க கூட இந்த வேலையை செய்யலாம். பேசிக் சேலரிங் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதில் வந்து கரெக்டாகவே ஒரு டீட்டெயிலாக வந்து நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். 5 வோல்ட்டு யூஎஸ்பி இன்புட்டு, இங்கே என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை டவுட்டு இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து இந்த வரிசல் வயரை இங்கேருந்து அங்கே டேப் பண்ணணும். இப்போ பிடி போர்டு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோல்ஸுமே ஸ்க்ரூ போட்டு கொடுத்துருவேன் நான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் போட்டு தான் டைட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்க்ரூ டிரைவராலே இதை பாருங்க, இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரே போதும். ஏன்னா நான் மரம் பிடிச்சி கொடுத்துருவோம், அதில் ஹார்டாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு செட்டை வாங்கி அதை ஃபிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடித்து அந்த ஒர்க்கு மட்டும் ஈஸியாக கொடுப்போம். பேசிக்காக வந்து ஹாபிக்காக வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக குவான்டிட்டியில் செட்டு எடுப்பாங்க, ஃபுல் கிட்ட அசம்பிள் பண்ணது. அப்போ வந்து அவங்க கடையில் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி லேடிஸோ அவங்க மாதிரி இருப்பாங்க, பேசிக் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு நீங்கள் இந்த ஒர்க்கு ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு டைம் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷனை பற்றி சொல்லிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. இது ஆடியோ இன்புட்டு, இதிலிருந்து வரிசையில் எடுத்து அப்படியே இங்கேருந்து வரிசையில் அப்படியே பாருங்கள், இந்த ரிப்பன் வயரை இப்படி வச்சு வரிசையில் அடிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பிளாக் வரிசையில் கொடுக்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வரக்கூடிய எல்இடிக்கு நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸு மைனஸு இங்கேயும் இருக்கும். நீங்கள் அதை எடுக்க தேவையில்லை, இங்கேருந்து எடுத்துக்கலாம், நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு இதுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ப்ளஸ்ஸு, இது கிரவுண்டு எல்இடிக்கானது. இது வரிசையில் கிரவுண்டு, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு கிரவுண்டு 5 வோல்ட்டு. இது வந்து ஆடியோ அவுட்புட்டு, இங்கேருந்து இந்த போர்டுக்கு போகக்கூடியது. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க,
பிடிக்கான ப்ளஸ் வோல்ட், இங்கே வரக்கூடியது யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் இங்கே வரக்கூடியது. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிரவுண்டு ப்ளஸ்ஸு. இப்போ ஆடியோ இன்புட் இது உள்ளே போகிறது, இது இங்கேருந்து இங்கே வர்றது வோல்டேஜ் செக்ஷன் மட்டும் இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா மேலே யூஎஸ்பி. இது வந்து சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயர் போடுவாங்க. உங்களுக்கு இந்த வயரில் அடிக்கிறதுனால அடிச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஆர்எம்சி கனெக்டர் அடிக்கிறதுனால அடிச்சுக்கோங்க. அந்த சாக்கை சொருவ முடியலன்னா இங்கே கொடுத்துருப்பேன் அந்த ஜாக்கு வயரை சால்டரிங் அடிக்கிற மாதிரி 5 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு யூஎஸ்பியோட இன்புட்டு. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. இது வந்து எஃப்எம் ஆண்டனா வயர். இப்போ எவ்வளோ ஒர்க்கு ஒரு சிம்பிளாக இருக்குது. நீங்கள் அசம்பிளிங் எவ்வளோ வயரை இது பண்ணணும். இப்போ இந்த வயரை எடுத்து நீங்கள் டேரெக்டாக இப்படி நீட்டாக இருக்கிற பகுதியை உள்ளே விட்டுட்டு, வயரிங்கே அதிகமாக கசகசன்னு இருக்காது. ஸ்பீக்கரோட அவுட்புட் எது ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது லெஃப்ட் எதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், ரைட் எதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பேட்டரி சப்ளை 12 வோல்ட் டிசி இன்புட்டு. இது வந்து சுவிட்ச் கனெக்ஷன். இப்போ இதிலேருந்து 2 வயரை பற்ற வச்சுட்டு போயிட்டு இந்த டாக்கல் சுவிட்சில் இங்கே கொடுத்துக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இங்கேருந்து 2 வயர் லீடு எடுத்துக்கோங்க. இந்த ரிபன் வயரில் எக்ஸ்ட்ரா 2 வயர் வரும், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மொத்தம் 7 வயர் தான். 7 வயரில் மீதி 3 வயர் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதில் ஒன்று என்ன துண்டாக கட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது, நீங்களே வச்சுக்கோங்க. அது இந்த செட்டுக்குள்ளே எதுக்காக பயன்படும் உங்களுக்கு. இப்போ இந்த சுவிட்ச் கனெக்ஷன் வந்து இந்த 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிடுங்க. இந்த 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுவிட்சு சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகாது. இதை ஷார்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு வயரு கீழே ஒரு வயரு. இந்த இடத்தாண்ட கீழே வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி டாக்கல் சுவிட்ச் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குவாலிட்டி அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்ச்லாம் சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஆனால் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியோட வோல்ட்டு டேரெக்டாக சுவிட்சில் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு போர்டுக்கு தான் போகணும். அப்படின்னும்போது வந்து இங்கே நான் ஸ்கேன் பை நியூட் அந்த பைனியர் செட்டில் வர மாதிரி அந்த ஸ்கேன் பை நியூட் ஆப்ஷன் மட்டும் இதை அந்த சுவிட்சையை எடுத்துட்டா யூஎஸ்பிக்கு போகக்கூடியது பிடிக்கு போகக்கூடியது ஐசியோட ஸ்கேன் பை நின்றும், அந்த சப்ளை நின்றும். அதனால் ஐசி ஒர்க் ஆகாது, நியூட் போயிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ இவ்வளோ தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் கிட்டோ ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பக்காரியா போர்டோடு கொடுத்துருக்கேன். யூஎஸ்பி போர்டு மட்டும் சில பேர் வந்து எனக்கு ஒயிட் டிஸ்பிளே வேணும், எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருக்கேன். இது ஒரு பட்ஜெட் வரும், இது ஒரு பட்ஜெட் வரும். ரெண்டையுமே ப்ரொஃபைலில் ரேட் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் இதை வந்து ஒரு ஃபுல் கிட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உள்ளே இந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். வீடியோவாக தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் வந்து சப்போஸ் பார்க்கலன்னா மறுபடியும் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல் நான் கொடுக்குறேன் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.